குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. நடக்கக்கூடிய பங்குனி மாதத்திற்கான மகர ராசிக்குண்டான ராசி பலனை அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்த்துடலாம். திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய அந்த பங்குனி மாதத்திற்குண்டான மகர ராசிக்குண்டான கிரகநிலைகள் எப்படி இருக்குது, மேலும் பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் மகர ராசிக்கு என்ன மாதிரியான தாக்கங்களை தருது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அந்த பதிவானது பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது மாத துவக்கத்தில் என்ன கிரகநிலைகள் மகர ராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு செவ்வாய் புதன் இணைவு. இங்கே புதன் வக்ரகதியில் இருக்கிறாரு மாத துவக்கத்தில். ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கிறாரு. சூரியன் சனி கிரகங்கள் கூடவே இருக்கு. ராசிக்கு 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்ருஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு. ராசிக்கு 8ஆம் இடத்துல கேது. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னா, மாத துவக்கத்தில் சூரியன் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த மாதம் முழுக்க சூரியன் 3ஆம் இடத்துல தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா, பங்குனி மாதம் 6ஆம் தேதி, அதாவது 20/3/2026 அன்னைக்கு புதன் பகவான் வக்ர நிவர்த்தி அடையுது ராசிக்கு 2ஆம் இடத்துல. பங்குனி 11ஆம் தேதி, அதாவது 25/3/2026 அன்னைக்கு சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல வந்து 4ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம், 4ஆம் இடத்துக்கு சுக்கிரன் செல்லும்போது அங்கே சுக்கிரன் திக்பலம் ஆகுது. சுக்கிரன் திக்பலம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம் இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்க இருக்கக்கூடிய எல்லா விதமான நெகட்டிவும் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பாக மாறுது. யாருனால எப்படி என்ன ஏதுங்கிறது அந்த பதிவில் பார்க்க போகிறோம். பங்குனி 19ஆம் தேதி 2/4/2026 அன்னைக்கு செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து வாக்குஸ்தானத்துலேருந்து 3ஆம் இடமான தைரிய வீரஸ்தானத்துக்கு போகிறாரு. நல்ல விஷயந்தான். பங்குனி மாதம் 27ஆம் தேதி ரொம்ப முக்கியமான நிகழ்வு என்னன்னா, புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. 3ஆம் இடத்துல புதன் நீச்சம். ஆக்சுவலாக புதன் நீச்சம், மீனத்தில் புதன் நீச்சம். ஆனால் ஆல்ரெடி குரு புதனோட வீரான மிதுனத்தில் இருக்கார். புதன் குருவினுடைய வீரான மீனத்துக்குள்ளே பயிற்சி ஆகிறார். அப்படிங்கும்போது இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. அப்போது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடம், 6ஆம் இடம், 12ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 4 ஸ்தானங்கள் பலமடையுதுங்க. 4 ஸ்தானங்கள் பலமடையுது மாத இறுதியிலானா. ஆனால் பலமடையக்கூடிய ஸ்தானங்கள் எல்லாம் பாருங்கள், 6ஆம் இடம், 12ஆம் இடம், 3ஆம் இடம், 3 மறைவு ஸ்தானங்கள், ஒரு சுபஸ்தானம், அதாவது 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் ஒரு சுபஸ்தானம், 3 மறைவு ஸ்தானங்களினுடைய பலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு கிரக நிலைகள் இருக்கிறதுனால இந்த மாத இறுதியில் நிறைய சேஞ்சஸ் எல்லாம் உங்களுக்கு நடக்க காத்திருக்கு. என்ன ஏது அப்படிங்கிறத டீட்டெயில்டாக 1 by 1 பார்க்கலாம். ஸோ இதுதான் இந்த மாத துவக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளும் மேலும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும். இதனால் என்னென்ன மாற்றங்கள் வர காத்திருக்கு அப்படிங்கிறது தான் 1 by 1 பார்க்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு கிரகமாக பார்த்துட்டு வருவோம். முதல்ல சூரியனில் ஆரம்பித்து இந்த கிரகங்கள் என்னென்னவெல்லாம் பயிற்சியெல்லாம் அந்த கிரகங்களை மையப்படுத்தி சில விஷயங்களை பார்த்துட்டு வருவோம். நான் ஒவ்வொரு கிரகமாக சொல்லிட்டு வரும்போது அந்த கிரகத்தினுடைய தசாபுத்தி அந்தரம் உங்களுடைய சுய ஜாதகத்தில் நடக்கணும், அல்லது அந்த கிரகத்தினுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் என்ன தசாபுத்தி நடத்தணும். அப்படி இருந்ததுன்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எப்பவுமே உங்களுக்கு மாறாமல் நடக்கும். ஸோ அப்படி தசாபுத்தி அந்தரங்கள் ஏதும் இல்லாத பட்சத்தில் அப்பவும் பலன் நடக்கும், பெரிய லெவலில் மாற்றங்கள் அது தராது. ஏன்னா இப்போ நம்ம சொல்கிறது பொது பலன் தான், உங்களோட இண்டிவிஜுவல் ஜாதகம் கிடையாதுன்னா புரிஞ்சுக்கணும். ஸோ இதுவே ஆல்மோஸ்ட் அந்த தசாபுத்தியில் இருந்ததுன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அப்படியே நடக்கிற மாதிரி கூட இருக்கும். ரைட். முதல்ல சூரிய பகவான். சூரியன் அப்படின்னு சொன்னாலே மகர ராசிக்கு ஆகாது. மகர ராசிக்கு ஆகாத ஒரு கிரகம் அப்படின்னா சூரியன் மட்டும்தான். மற்ற எல்லா கிரகத்தையும் சமாளிச்செல்லாம் சூரியன் அப்படிங்கிறது அட்டமாதிபதி ஆயிடுறார். அதாவது அட்டமஸ்தானத்திற்கு அதிபதியாகி அந்த சூரியன் போய் லக்னத்திற்கு ராசிக்கு 3ஆம் இடத்துல போய் போகிறார். 3-8 தொடர்பு எப்பவுமே ஆகாதுன்னு சொல்லியிருக்கு. 3-8 தொடர்பு எப்பவுமே ஆகாது. அதாவது ஒரு பிரச்சனையை பஞ்சாயத்து எழுதிட்டு வரக்கூடிய ஒரு ஸ்தான தொடர்புகள் அப்படின்னா அது 3-8 தான்.
8ஆம் இடத்திற்கு 8ஆம் இடம் 3ஆம் இடம். இங்கே 8ஆம் அதிபதி போய் 3லே போய் உட்கார்ந்துருக்கிறார். இது மறைமுகமாக ஆயுள சொல்லக்கூடிய ஸ்தானம் 3ஆம் இடம் கர்மஸ்தானம். இங்கே போய் சூரியன் அமர்ந்திருக்கு. ஸோ இதனால் என்னென்ன நடக்க காத்திருக்கு, என்னென்னவெல்லாம் நம்ம பண்ணால் சேஃபாக இருந்துக்கலாம். ஏன்னா சூரியனை 3ல் இருக்கிறது ஓப்பனாக சொல்லணும் அன்சேஃபான ஒரு டைம் பீரியட் அப்படின்னு தான் சொல்லணும். முதல்ல சகோதரத்தின் மூலமாகவும் சகோதர வழி உறவுகள் மூலமாகவும் தேவையற்ற அனாவசியமான சிக்கல்களை நீங்கள் சந்திக்க தயாராகுவீர்கள். சகோதர வழி உறவுகள்னால சகோதரத்தினால கூட நடக்கும். ஏன்னா நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக அவங்க பேசுவாங்க, எகெயின்ஸ்டாக பண்ணுவாங்க. நம்மளுடைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு எதையும் செய்ய மாட்டாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு அவங்கவுங்க சூழ்நிலை அவங்கவுங்க சௌரியத்துக்கு பண்ணுவாங்க. அது நம்மளுக்கு பாதிக்கும் பாதிக்காது அப்படிங்கிறது யோசிக்கிறது கிடையாது அப்படிங்கிறது சொல்லுது. சில நேரங்களில் நம்மளுக்கு எதுவும் எகெயின்ஸ்டாக பண்ணலைனாலும் அவர்களே தனக்குத்தானாகவே பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டு அதற்காக நம்மக்கிட்ட வந்து உதவிக்கு நிற்பாங்க. நம்ம இருக்கிற வேலையில் விட்டு போட்டு அங்கே போய் பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இது சகோதர வழியில் மட்டுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக சகோதர வழியில் மட்டும் கிடையாது. உங்களுடைய மாமனார் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவு இருக்கு இல்லையா, அது 2வது அக்கம் பக்கத்தினர், வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க, ரொம்ப நம்ம நெருக்கமாக பழகிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக வேலை செய்ய போகிறாங்க. நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக எல்லா ஸ்டேட்மெண்ட்டையும் எடுத்து வைக்க போகிறாங்க. 4 பேர் 10 பேர் இருக்கிற இடத்துல நம்மளுடைய குறைகளை நம்பி அவங்ககிட்ட சொல்லியிருப்போம் இல்லையா, நம்மளுடைய கஷ்டங்களை நம்பி அவங்ககிட்ட சொல்லியிருப்போம் இல்லையா. ஸோ அதை 10 பேர் இருக்கும்போது பேசிடுவாங்க. வேணும்னே நடக்கும். அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை அவமானப்படுத்தணும், நம்மளுடைய டிக்னிட்டியை குறைக்கணும், நம்மளுடைய முயற்சிகளை தடுக்கணும். நம்ம அடுத்த கட்டம் வளர்றத அவங்க தடுத்தே ஆகணும். அது அவங்களுக்கு பிடிக்கல. ஸோ அதுக்காக நம்ம விரலை வச்சு நம்ம கண்ணை குத்த பார்ப்பாங்க. கூட இருக்கிறவங்க, சகோதரம், அதாவது மாமனார் வகை, இதெல்லாமே இந்த மாதிரி இருக்குது. ஸோ முடிஞ்சளவு இந்த உறவுகள்கிட்ட தேவையில்லாத விஷயங்களை சொல்லாமல் அழகாக மூவ் பண்ணி போகிறது அப்படிங்கிறது நல்லது. ஃபர்ஸ்ட் ஒன். சில நேரங்களில் சகோதர உறவுகள் தடை, அதாவது அவங்களுடைய வளர்ச்சிக்கு தடையை தந்துடும். இந்த காலகட்டம் உங்களுடைய மாமனார் அப்படிங்கிற உறவுக்கு ஆயுள் சம்பந்தமான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட சுயஜாதகம் எப்படி இருக்குது என்ன ஏதுங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களால் அந்த பாதிப்பு வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவருக்கு அந்த சூழ்நிலை இருக்குது, அது நம்மளுடைய ஜாதகத்துலேயும் நம்மளுடைய கோச்சாரத்துலேயும் அது வெளிக்காட்டும். நம்மளுடைய ஜாதகத்துலேயும் நம்மளுடைய கோச்சாரத்துலேயும் அது வெளிக்காட்டும். அதை நல்லா புரிஞ்சுக்கணும். அதே போல் 3ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, அவர் அட்டமாதிபதி இருக்கிறாருன்னா மான, ரோஷம், அவமானம் இது எல்லாத்தையும் தாண்டி யாருடைய உதவியும் எனக்கு வேண்டாம், யார் எனக்கு சப்போர்ட் பண்ண வேண்டாம், நான் சொந்த காலில் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆள் மனதுக்குள்ளே ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு முடிவு எடுப்பீங்க. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு. மற்றவங்க பார்வைக்கு நீ எல்லாம் எனத்தை போய் பண்ணிட போகிற பிடிச்சிட போகிற அப்படின்னு சொல்லி நம்மளை அப்பவும் ஏளனமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். ஆனால் நம்ம சவாலாக பேசிட்டு வருவோம், செஞ்சும் காட்டுவோம். அந்த ஏளனமாக நினைக்கக்கூடிய மனிதர்கள் முன்னாடி வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வெறி வந்துடும். இந்த காலகட்டம் ஒரு வெறி வந்துடும். ரொம்ப ஒரு நல்ல சூழ்நிலை அப்படின்னு தான் சொல்லுவேன். ரைட். அதே போல் இந்த 3ஆம் இடத்துல சூரியன் உட்காந்துச்சுன்னு வைங்களேன், நம்மக்கிட்ட சண்டை கட்டி எந்த ஒரு விஷயத்தையும் கூட இருக்கிறவங்களாம் ஜெயிச்சுக்க முடியாது, எந்த ஒரு விஷயத்தையும் அனுபவிக்க முடியாது. ஆனால் பாசமாக பேசி சகோதரமோ, உங்கள் மாமனாரோ, அக்கம் பக்கத்தினரோ, உங்களுடைய கோலீக்ஸோ உங்கள்கிட்ட அப்படியே கோளாறாக பொறுமையாக பேசி உங்களை அழகாக அவங்க வழி கொண்டு வந்துடுவாங்க. பாசத்திற்கு மயங்கி விடுவீர்கள். உங்களுடைய கருணை உள்ளத்தை அவங்க பயன்படுத்திக்க ரெடி ஆகிடுவாங்க அப்படிங்கிற சொல்லுது. அப்போ ரெண்டு ஸ்டேஜுமே இருக்குது. இங்கே ஏதோ ஒரு வகையில் நம்மளை கவுக்கறக்கு உண்டான வேலை தான் அப்படிங்கிறது தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட். ரொம்ப பாசமாக பேசினாலும் சரி, ரொம்ப கோபமாக ரொம்ப அதட்டி நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாலும் சரி, எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் ரூட்டில் போயிட்டே இருங்க. உங்களுக்கு அப்புறம் தான், தனக்கு அப்புறம் தான் தானமும் தர்மமும். என்னென்னா இந்த காலகட்டம் ரொம்ப பணிவாக பேசும்போது உங்களுக்கு இருக்கிற விஷயங்களை, உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் மறந்து உங்களுடைய பிரச்சனைகள்லாம் தாண்டி கூட இருக்கிறவங்களுக்கு உதவி பண்ணிடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சாஃப்ட் கார்னராக மாறிடுவீங்க. அந்த மாதிரி நம்மகிட்ட பேசுவாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் அனுசரித்து இருந்துக்கிறது நல்லது. ஓகே. 3ஆம் இடத்து சூரியன் அட்டமாதிபதி 3ல். இது என்னென்னா
பயங்கரமான தைரியம் இருக்கும், பயங்கரமான ஒரு ஆக்ரோஷம் இருக்கும், முரட்டு சுபாவம் இருக்கும், பிடிவாதம் இருக்கும். இது எல்லாமே நம்மளுடைய தோல்விக்கு காரணமாக மாறிடும். அவசரம் வேண்டாம், பிடிவாதம் வேண்டாம், முரட்டு சுபாவம் வேண்டாம், துணிஞ்சு செயல்படுறேன் அப்படிங்கிற ஒரு பேர் வேண்டாம். பொறுமை நிதானம், சிந்தித்து செயல்படுதல், அவசரம் இல்லாமல் இருப்பது, இது எல்லாம் உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டை அதிகப்படுத்தும். நான் சொன்ன விஷயங்களை கரெக்டாக கையாண்டிங்கன்னா இந்த மாதம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மாதமாக மாறும். ஏன்னா சூரியன் கிட்ட அந்த சனி அஸ்தமனம் ஆவார். அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் கிட்ட ராசி அதிபதி சனி அஸ்தமனம் ஆகுது. இப்போ இது நாமளே இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பிரச்சனைகளின் மூலமாகவோ, சங்கடத்தின் மூலமாகவோ, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு, அவமானத்தின் மூலமாக நம்மளுடைய டிக்னிட்டியை, நம்மளுடைய டோட்டல் விஷயத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுரும் அந்த அசிங்க அவமானம், சண்டை சச்சரவுனால. ஸோ அதுக்கு இடம் கொடுக்காதீங்க. அப்போது அதுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறோன்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. என்ன? பொறுமை, பிடிவாதம் இல்லாமல் இருக்கிறது, அனைவரையும் அனுசரித்து போகணும்னு நினைக்கிறது, சந்தோஷமாக பேசினாலும் சண்டைக்கு வந்தாலும் நம்ம ஒரே நேர்கோட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இது இல்லை அப்படின்னா கண்டிப்பாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் 20லேருந்து ஒரு 40 வயசுக்குள்ளே இருக்கீங்க, அந்த 20லேருந்து 40 அந்த ஏஜ் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்னது எல்லாமே நான் சொல்லாமே நீங்கள் கடைபிடிப்பீங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்த பக்குவம் வந்திருக்கும். சரியான நேரத்தில் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் வாழ்நாள் பிரச்சனையாக இருந்த விஷயங்களை சிம்பிளாக ஊதி தள்ளிட்டு அந்த விஷயத்துலேருந்து எஸ்கேப் ஆகி வெளியே வந்துடுவீங்க. சக்ஸஸ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அதுதான் முக்கியம். சக்ஸஸ் பண்ணுவீங்க. அதாவது தீராத பிரச்சனைகள், தீராத கடன் தொல்லை, தீராத வியாதி, இது முடியாது, நடக்காது, இதனால நம்மளுடைய லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சு, அப்படி இப்படின்னு ரொம்ப பிரச்சனை பண்ண விஷயங்கள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஊதி தள்ளிட்டு போகிற அளவுக்கு உங்களுடைய டிக்னிட்டி நீங்கள் மாற்றிக்குவீங்க. சரிதான புரிதலோடு இருந்தால். ஒருவேளை உங்களுடைய சுயஜாதகத்தில் சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ அல்லது கிருத்திகை உத்திரம் உத்திராடத்தில் ஏதாவது கிரகம் என்ன தசாபுத்தி நடத்திட்டு இருந்தால் கண்டிப்பாக தீர்க்க முடியாத பிரச்சனைகளை தீர்த்துருவீங்க. அதுக்கான வல்லமே அந்த சூரியன் கொடுப்பார். குறிப்பு வயது 20 to 40 இருக்கணும். இருந்தால் கண்டிப்பாக உண்டு. அரசாங்க அதிகாரிகள்கிட்ட, அரசியல்வாதிகிட்ட, இல்லை அரசு தொடர்பான விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள்கிட்ட நல்ல பேர், நல்ல ஒரு பெயர், புகழ், அந்தஸ்தெல்லாம் கிடைக்கும். போட்டி பந்தயம் அப்படின்னு எங்கே போனாலும் சரி வெற்றி. அரசாங்கத்தில் மூலமாக ஏதாவது மானியம் கிடைக்கணும், பிடிக்கணும், அரசாங்கத்தின் மூலமாக ஏதாவது ஆதாயம் கிடைக்கணும், அதுக்கான வேலைகள்லாம் செய்யலாம். அது நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே நடக்கும். எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை இந்த சூரியன் கொடுத்துருவார். எப்படி ஜெயிக்கிறீங்க? பொறுமையில் ஜெயிக்கிறீங்களா, அவசரத்தில் ஜெயிக்கிறீங்களா, உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக வெற்றி பெறுறீங்களா அப்படிங்கிறதெல்லாம் பின்னாடி. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஆற்றலை இந்த சூரியன் தந்துடுவார். நம்ம எதை கையில் எடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் இருக்குது. ஓகே, எல்லாத்துக்கும் உதவி செய்யணுங்கிற எண்ணம் இருக்கிறது நல்லது தான். நம்மளுக்கு மேலே இருந்ததுன்னா நம்ம உதவி பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டும் வேணும். ஏன்னா உங்களை ஈஸியாக ஏமாற்றக்கூடிய ஏமாத்துக்காரர்களும் உங்களை சுற்றி தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. ஓகே, சின்ன அந்த 20-22 வயசில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல பதவி உயர்வு, பதவி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும். திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகிறதுக்குள்ளான எல்லா சூழலும் இருக்கும். சரியா? ரைட். ஆனால் இங்கே பெரிய ஒரு செக் என்ன தெரியுங்களா? புதிய மாற்றங்களை இந்த மாதம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. புதிய மாற்றங்களை செய்தால் கண்டிப்பாக பெரிய லெவலில் லாக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புது மாற்றங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். ரைட். அதே போல் எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுடைய திறமையை வெளிக்காட்டணும், பிடிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குதோ அதே அளவுக்கு உங்களுக்கு சோம்பலும், இயலாமையும், அசால்ட்டும் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு. ஸோ அப்போது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்த்துட்டு நம்ம சரியான பொறுமையாக இருக்கிறது அப்படிங்கிறது ஒன்று, சோம்பலாக இருக்கிறது அப்படிங்கிறது அது வேறு. அதுக்கு ரெண்டுக்கும் மீனிங் அது வேறு. சரியா? பொறுமையை கடைபிடிங்க. இயங்கிக்கிட்டே இருங்க. ஆமை போல் இருந்தாலும் சிம்பிளாக இந்த மாதம் மகர ராசி ஆமை மாதிரி இருக்கணும். இருந்தால் உறுதியாக வெற்றி. யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் வெற்றி கிடைக்கும். அதான் சிம்பிளாக சூரியனுடைய நகர்வு உங்களுக்கு அந்தளவுக்கு சாதகமாக இருக்குது.
இல்லைன்னா நம்மளுக்கு கீழே இருக்கிறவன் நம்மளை மதிக்க மாட்டான், நம்மளுக்கு மேலே இருக்கிறவன் சுத்தமாக மதிக்க மாட்டான், நம்ம என்ன சொன்னாலும் கேட்குற மாதிரியான மனநிலைமை கூட இருக்கிறவங்களுக்கு, நம்மளுக்கு கீழே வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு, நம்மளுடைய வேலையாட்களுக்கு கூட இருக்காது. தேவையில்லாத பயமும் அவமானமும் ஒரு நெருடலான ஒரு மனச்சூழ்நிலையும் தான் இருந்துகிட்ருக்கும். ஸோ ரெண்டுமே சூரியன் தான் தர்றாரு. அவசரப்பட்டால் அது, பொறுமையாக இருந்து நிதானமாக இருந்தால் வெற்றி, சக்ஸஸ், உறுதியாக. ஸோ ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்து நம்மளுக்கு எது வேணும் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணிக்கணும். சுயஜாதகப்படி சூரியனுடைய தசாபுத்தி அந்தரங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னா இந்த டைமெல்லாம் மிஸ் பண்ணிடாதீங்க. 20 வருஷமாக இழுத்துட்டு இருந்த கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் இந்த மாதிரி ஒரு டைம் பீரியடில் கரெக்டாக அதை சொல்லி செய்யும்போது 20 வருஷமாக பிரச்சனைகள் நீங்குது. காரணம் என்னென்னா, இதே மாதிரியான அமைப்பு மீண்டும் வருமானு கேட்டால் மீண்டும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு. அப்படி வரணும்னா 18 வருஷம் ஆகணும். ஏன்னா கேது சிம்மத்தில் இருக்குது. தீர்வு கொடுக்கக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கக்கூடிய கேது சிம்மத்தில் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இத்தனை விஷயங்களும். இதே அடுத்த வருடம் இதே மாதிரியான பங்குனி மாதத்தில் இதே மாதிரியான பலன் நடக்குமானா நடக்காது, வாய்ப்பில்லை. ஓகே, பங்குனி 6ஆம் தேதி புதன் பகவான் வக்ர நிவர்த்தியடைகிற ராசிக்கு 2ஆம் இடத்துல புதன். 2ஆம் இடத்துல புதன் இருக்க வரைக்கும் பேச்சு அடிங்கப்பா வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி தெளிவாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லலாம். பேசிய எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். இந்த சூரியன் கொடுக்காத பொறுமையை புதன் தருவார். நினைத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சுக்கிடணும், நினைச்ச காரியத்தை எப்படியாவது முடிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கான முயற்சிகளுக்குள்ளே உங்களை இறக்கி விடுவார். எப்படியாவது நம்ம நினைத்த காரியத்தை முடிச்சுக்குவோம், பேசிய காரியத்தை சாதிச்சுக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இருக்கும். நல்ல பேச்சு உண்மை, பேச்சாற்றல் உண்டு. இந்த நாவை ஜீவனமாக வைத்து இயங்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும், ஒரு பாட்டு பாடுறவங்களோ, ஒரு கதை ஆசிரியர்களோ, கதை எழுதுகிறவங்களோ, கதை சொல்கிறவங்களோ, டீச்சர்ஸு, அதே போல் மார்க்கெட்டிங் பீப்புளில் இருக்கிறவங்க, கெஸ்ட் லெக்சராக போகிறவங்க, இப்படி தன்னுடைய வாயை, வக்கீலாக இருக்கிறவங்க தன்னுடைய வாயை பயன்படுத்தி தன்னுடைய ஜீவனத்தை அமைத்து கொள்ளக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் இந்த காலகட்டம் நல்லதொரு வருமானத்தை ஏற்படுத்தி தரும். எப்போ பங்குனி 27 வரைக்கும் அந்த வருமானம் இருக்கும். எப்போ ஹைக் ஆகும்னா பங்குனி 6ஆம் தேதியிலேருந்து 27ஆம் தேதி வரைக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த 19 நாட்கள் 20 நாட்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகே, 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் சிறு வயது நபர்கள் நஷ்டத்தை சந்திக்கிறார்கள். அதாவது சிறுவர் வெல்லாமல் வீடு சேராதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதாவது சிறுவர்கள் ஒரு தொழிலை எடுத்து செய்யும்போது அதனால் கிடைக்கக்கூடிய லாபம் வீட்டுக்கு சேராது, செலவாயிரும், நஷ்டமாயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது, பழமொழி இருக்குது. அதை உண்மையாக்கிடுவீங்க. 20 வயசுக்கு மேலேனா பரவாயில்ல, 20 வயசுக்குள்ளே இருந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணுறோம் பிடிக்கிறேன், ஒரு 22 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இன்வெஸ்ட் பண்ணுறோம் பிடிக்கணும், எதாவது முயற்சி எடுத்தீங்கன்னா நஷ்டம் உறுதி, நஷ்டம் உறுதி. எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய தந்திரத்தை அறிந்த நல்ல நபராக மற்றவர் முன்பு நம்ம தெரியும். நல்ல குணங்கள் அதிகம் இருக்கும். சாப்பிட்றதுக்கு பிடிக்கிறதுக்கு எந்த தொந்தரவு இருக்கா, விருப்பப்பட்டதை சாப்பிடலாம், பிடிக்கலாம். படிப்பில் எந்த பிரச்சனையும் இருக்காது, குழந்தைகள் நல்லா படிப்பாங்க. காது மூக்கு தொண்டை சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்துன்னா அதுலேருந்து வெளியே வந்துடுவோம். நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், ஸ்கின் சம்மந்தமான பிரச்சனைகள், அதுலேருந்து நம்ம ரெக்கவர் ஆகி வர்றதுக்குண்டான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தும். பொருளாதார ரீதியாக பெருசாக தடுமாற்றம் இல்லை. நம்ம பாக்கியாதிபதி 2ல் உட்காந்துருக்கார். பொருளாதார ரீதியாக பெரிய தடுமாற்றங்கள் இல்லாமல் போயிடலாம். குடும்பத்துக்குள் ஒரு புதிய உறவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. புதிய உறவு மீன்ஸ் அப்படின்னா, திருமணமாகாத ஒரு நபர் வீட்டில் இருக்கிறார் அப்படின்னா திருமண வாய்ப்புகள் இருக்கும். திருமணமாகி 2-3 வருஷமாக குழந்தை இல்லைன்னா, குழந்தைக்காக முயற்சி எடுக்கிறாங்கன்னா குழந்தை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ குழந்தை பேருக கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் புதுசாக குடும்பத்துக்குள்ளே ஒரு உறவு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. சுயமாக சம்பாதிச்சு முன்னேறணும் அப்படிங்கிற எண்ணத்தை இந்த புதனும் தர்றாரு. இருந்தாலும் அதில் நிறைய குறுக்கு வழிகள் இருக்கும், மற்றவங்க பார்வைக்கு அது தெரியாது. சம்பாதிக்கிறது குறுக்கு வழியில் இருக்கிறது அப்படிங்கிறது நம்மளுக்கு மட்டும் தான் தெரியும். ஆனால் சுயமாக தான் சம்பாதிப்பேன், யாரையும் ஏமாற்றி பொழைக்கணும்னு நினைக்க மாட்டோம். குடும்பத்தில் சின்ன சின்னதாக கசப்புகள், சண்டைகள், சச்சரவுகள் வரும். ஏன்னா 6ஆம் அதிபதி 2ல் இருக்கிறதுனால குடும்பத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன சண்டைகள், சச்சரவுகள் வரும். அதெல்லாம் சகஜம்தான். பெருசாக அது பெரிய லெவலில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் இல்லை. குழந்தைகளுக்கு இருந்து வந்த உடல்நல தொந்தரவுகள் சரியாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. உடல் ஆரோக்கியம் சற்று அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் சொல்கிறது. இந்த எழுத்துத்துறையில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க, நான் சொன்ன மாதிரி நாவால் ஜீவனம் செய்யக்கூடிய அத்தனை நபர்களும் இந்த காலகட்டம் நல்லா சம்பாதிப்பீங்க, நல்லா இருப்பீங்க. அதில் ஒன்றும் தொந்தரவு இல்லை. இப்போ பங்குனி மாதம் 11ஆம் தேதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்துக்கு போகிறார். 4ஆம் இடத்துல சுக்கிரன் ஆல்ரெடி சொன்னேன், சுக்கிரன் திக்பலம் அப்படின்னு. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தால் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் விட்டுருங்க. சூரியன் 3ல் 8ஆம் அதிபதி இருக்கிறார், அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுருங்க.
சுக்கிரனை கட்டியாக பிடிங்க. சுக்கிரன் என்னென்னவெல்லாம், அதாவது 11ஆம் தேதி வரைக்கும் சூரியனுடைய ஆதிக்கம் இருக்கும். ஏன்னா சூரியனோட தான் சுக்கிரன் இருக்கிற, நல்லா புரிஞ்சுக்குங்க. அதன் பின்பு சுக்கிரன் பயிற்சியாகி 4ஆம் இடத்துக்கு போகுது. 4ஆம் இடத்துல சுக்கிரன் திக்பலம் அடையுது. உங்களுக்கு எல்லா விதத்திலையும் நல்லது செய்யக்கூடிய ஒரு பஞ்சமாதிபதி, ஒரு கர்மாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் 4ஆம் இடத்துல திக்பலம் அடைகிறாரு. உறவினர்கள் பக்கபலமாக அப்படியே மதில் சவுறு போல, தூண் போல நம்மளுக்கு நிற்பாங்க. அன்பு, புகழ், பாசம், அறிவு, அக்கறை எல்லாமே நம்மளுக்கு கிடைக்கும். நம்மளை அப்படியே விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலைகள் உண்டு. மற்றவர்களுடைய எண்ணங்களை நம்ம ஈஸியாக கவர்ந்துருவோம். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு உண்டான ஒரு தன்மையும் இந்த காலகட்டம் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை சொல்கிறது. குழந்தைகள் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். குழந்தைகளுக்கு மருத்துவ செலவுகள் சற்று வந்து போகும். இருந்தாலும் அவங்களுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான மருத்துவ செலவுகள் தவிர வேற ஒன்றும் கிடையாது. திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய விஷயங்களை செய்ய காத்திருப்பீங்க. ஆனால் புது மாற்றங்களை மட்டும் செய்யாதீங்க. தொழில் ரீதியாக நிறைய விஷயங்கள் நடக்கும். புது மாற்றத்தை செய்யாத, இங்கே இருக்கிறத அப்படியே எக்ஸ்பெண்ட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். தப்பே இல்லை. தாயாரோட அன்பு, தாயாரோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு பூரணமாக கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுறது. இன்னும் எந்த காரியம் நடக்கல, ரொம்ப பிரச்சனைகள் இருக்குது, அதை சரி பண்ணவே முடியல. அட்டமாதிபதி போய் 3ல் உட்காந்துட்டாரு. சுக்கிரன் பயிற்சி ஆனதுக்கப்புறம் தாயாருக்கு இருந்தால் அவங்களுடைய காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அந்த காரியத்துக்குள்ளே போங்க. இல்லை அப்படின்னா அவங்களுடைய ஃபோட்டோக்கு என்ன வேணும் போட்டு ஒரு படையல் போட்டு சாமி கும்பிட்டு அந்த காரியத்தை செய்யுங்க. கண்டிப்பாக நடக்காது, முடியாது, போகாது, வராதுன்னு நினச்ச காரியங்கள் கூட சக்ஸஸ் ஆகும். உண்மையாகும். அது நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருக்கோம். வீட்டுக்கு தேவையான பொருட்கள், வீட்டை அலங்காரப்படுத்துறது அப்படிங்கிறது, அதே போல் நம்மளுடைய அத்தியாவசிய தேவைகள் இல்லாமல் ஆடம்பர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடறதுக்கு உண்டான ஒரு செயல் எல்லாமே. ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன கார் ஒன்று இருக்குன்னா பெருசு ஒன்று வாங்குறது, ஏசி 1 டன் இருந்ததுன்னா 2 டன் ஏசி வாங்குறது, இந்த மாதிரி ஆடம்பரத்தை அதிகப்படுத்திக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளை இது ஏற்படுத்தி தருகிறது. நடந்து போகிறவங்க 2 வீலர் வாங்குவாங்க, அது அவங்களுக்கு ஆடம்பரம் தான். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் உங்களை நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை அந்த சுக்கிரன் ஏற்படுத்துவார். இந்த மாதமே எல்லாம் பண்ணிடுவீங்கன்னா இல்லை, ஆனால் அதுக்குண்டான எண்ணம், அதுக்குண்டான அந்த செயலுக்குண்டான விதை இந்த காலகட்டம் உங்கள் மனசுக்குள்ளே வந்துடும் அப்படிங்கிறத சொல்லுது. கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஃபைனலாக ஒன்று சேர்றதுக்குன்னு ஒரு அமைப்பு தான். பெருசாக ஒன்றும் நெகட்டிவாக சொல்லலை. பெண்கள்கிட்ட ரொம்ப சாஃப்டாக நடந்துக்குவீங்க. நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண்களுக்கு உண்டான ஆதரவு கொடுப்பீங்க. அவங்களுடைய மன எண்ணங்களை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணாம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடந்துக்குவீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பெண்களை ரொம்ப நல்லபடியாக பார்த்துக்குவீங்க. இது என்னென்னா, வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ரொம்ப கோவம் வரும். என்ன எப்போ பார்த்தாலும் லேடிஸ் மட்டுமே பார்த்துட்டு இருக்காங்க, நாங்களெல்லாம் பார்த்தா மனுஷனா தெரியல அப்படின்ற மாதிரி கோவம் வரும். ஸோ அதை நீங்கள் சமாளித்து தான் வர வழி இல்லை. சுக்கிரன் செய்யக்கூடிய வேலையை சுக்கிரன் தெளிவாக செஞ்சிருவார். ரைட். சகோதரத்துக்கிட்ட மட்டும் மாமனார்கிட்ட மட்டும் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் எந்த மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. பங்குனி 19ஆம் தேதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகுது. இப்போ செவ்வாய் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிடுச்சு அப்படின்னா தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் செவ்வாய் உட்காராரு. செவ்வாய் அங்கே இருக்கலாமா சார் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கலாம், தப்பு இல்லை. 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எதையுமே துணிச்சலாக செய்யணும், பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். ஆனால் துணிச்சலாக செய்யணும் பிடிக்கிற எண்ணம் எல்லாமே ஓகே தான். அங்கே அட்டமாதிபதி என்ன சூரியன் அதே எண்ணத்தை கொடுப்பாரு. கூடவே இந்த எரியிறதியில் எண்ணெய் ஊற்றுற மாதிரி செவ்வாயும் போய் அங்கே சேருதா. செவ்வாய் எப்போ பயிற்சியாகி அங்கே போய் சேருது, அதாவது பங்குனி 19 பயிற்சியாகி அங்கே போய் சேருது. எப்போ பயிற்சியாகி சேருதோ அதற்கு மேலே எவ்வளவு நிதானமாக இருக்கணுமோ அவ்வளோ நிதானமாக இருக்கணும். கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னா நிதானம் வேணும். காரிய வெற்றி உண்டு, ஆனால் நிதானம் வேணும். ஓகே. ஸோ செவ்வாய் அங்கே இருக்கிறதும் நம்மளுக்கு ஒரு ஃபேவரான விஷயந்தான், நெகட்டிவாக இல்லை. ஸோ நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்குது. அந்த சூரியன் ஒரு அமர்வு மட்டும் ரொம்ப நெகட்டிவாக இருக்குது. சுக்கிரன் அதை காப்பாற்றிடுவார், இல்லைன்னு சொல்ல, பொறுமை அவசியம். ஸோ நிறைய பாசிட்டிவ் இருக்குது, சின்ன சின்ன நெகட்டிவ் இருக்குது. அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாவது வழிகள் இருக்குது அப்படின்னு கேட்டால், அருகில் இருக்கக்கூடிய பழமையான முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. பிறந்த கிழமை அன்னைக்கு, பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த மாதம் வெற்றிகரமான மாதமாக உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவு முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.